வெளிப்படையாக பேசினாங்க, வெளிப்படையாக கருணாநிதியாக பேசினாரு, வெளிப்படையாக போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க. இன்னும் இப்போ பேசுகிறாங்க திமுககாரங்க. ஆபாசத்தில் திமுக மிஞ்சினவங்க யாரும் கிடையாது. அது ஈக்குவலாக அண்ணா திமுகவை இன்றைக்கி வந்துடுச்சு. தமிழில் எவ்வளோ கட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கட்ட வார்த்தையும் வச்சு பேசினான். 30 வருஷம் பேசினான். அந்த அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அந்த அம்மாவை அசைக்க முடியல உங்களால். என் எடப்பாடி வந்து உதயநிதி பேசலையா, டெட் பாடின்னு பேசலையா, காலு கீழே ஊர்ந்து போனார்னு அவர் பேசலையா? ஏன்னா ஆபாசத்தில் புதிய எல்லைகளை தொட்டது, யாருமே தொடாத சிகரங்களை தொட்டது, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டது திமுக. மற்றவங்கெல்லாம் வந்து அதை நோக்கி இன்றைக்கி நடந்துட்டு இருக்காங்க. தலித்துகளுக்கு எதிரான குடும்ப தலைவிரிச்சு ஆடுது, பெண்களுக்கு எதிரான குடும்ப தலைவிரிச்சு ஆடுது. போதை மாநிலமாகவே தமிழ்நாடு உருவெடுத்துருச்சு. இல்லைன்னு சொல்லுங்க. எதிர்கட்சியாக தன்னுடைய கடமையை 5 ஆண்டுகளை சரிவர செய்யாத, நிறைவேற்றாத, செயல்படாத எடப்பாடி பழனிசாமி, ஒரு எதிர்கட்சி தலைவராக தோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட், நான் அதை ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லை. நாங்கள் சப்ரீசன் இஸ் கரெக்ட். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இல்லை. திமுகவோட பலமே அதுதான். எடப்பாடி மேலே 5 வருஷத்தில் ஒரு ரைடு கூட ஏன் விடல? ரைடு விடணும், அவரை கைது செய்யணும், கூண்டில் ஏற்றணும்னு சொன்னது ஸ்டாலின். மோடி கொடுத்த அருளில் தான் வந்து இவங்க வண்டிங்க ஓடுது. அது பாஜக உள்ள வந்துடும் சொல்லிக்கிட்டே 5 வருஷத்தை ஓட்டி வச்சு இந்த வடிவேல் காமெடி சொன்னால் போனால் இப்படியே போட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார், திமுக அதிமுகவோட பிரச்சாரம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டேஸில் வந்து ஷார்ப்பன் ஆயிருக்குது. மற்றவங்களுடைய பிரச்சாரம் வந்து இவங்க அளவுக்கு ஒரு பேசுபொருளாக மாறலை. அதில் சில பேர் பிரச்சாரம் பண்ணுறதில்லங்கிறது வேறன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் உதயநிதி எதிர்த்து பேசுகிறாரு, உதயநிதி ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுகிறாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் அவர்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன இப்படிலாம் மட்ட ரகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிலாம் கேட்குறாரு. இவங்க எவ்வளவு மோசமாக பேசியிருப்பேன், என் வயசுக்கு மரியாதை கொடுத்தீங்களா, இப்போ பேசும்போது உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. பல தேர்தல்களில் பல பரப்புரைகளை பல தலைவர்களை பார்த்த நீங்கள் இதை எப்படி மதிப்பீடு செய்றீங்க? இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை விட கேவலமாக போகும். கடந்த கால தேர்தல்கள் கூட பார்க்கும்போது இதில் ஒன்றும் ஆபாசம் ஒன்றும் பெரிய அளவில் நடக்கலை. 84 டிசம்பரில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இந்திரா காந்தி செத்தப்போ நடந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் செத்துட்டாரு, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, டெட் பாடியை தான் வச்சுருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுறோம், எம்ஜிஆர் ஒருவேளை உயிரோடு இருந்தால் அவர் வந்தோன்னா ஆட்சியை திரும்ப கொடுத்துட்றேன்னு வெளிப்படையாக பேசி போஸ்டர் அடித்து ஒட்டி ஓட்டு கேட்ட இயக்கம் திமுக. இல்லைன்னு சொல்லுங்கள். பா, நியூஸே வராமலே பண்ணியிருக்காங்க. ஆமாம், வெளிப்படையாக பேசினாங்க, வெளிப்படையாக கருணாநிதியாக பேசினார், வெளிப்படையாக போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. இன்னும் இப்போ பேசுகிறாங்க திமுககாரங்க. ஆபாசத்தில் திமுக மிஞ்சினவங்க யாரும் கிடையாது. அது ஈக்குவலாக அண்ணா திமுகவை இன்றைக்கி வந்துடுச்சு. ஓகே, அதனால் இதில் ஒன்றும் இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து உதயநிதியையும் ஸ்டாலினையும் பேசுகிறதும் இவர்கள் அவரை பேசுகிறதும் ஒன்றும் புதுசு கிடையாது. இது நத்திங் இஸ் நியூ அண்டர் த சன். ஓல்ட் டெஸ்டாட்மெண்ட்டில் வரும், பழைய ஏற்பாடில். இந்த பூமியில் எதுவும் புதியதில்லை, சூரியனுக்கு கீழ் உள்ளது எல்லாமே நடந்தது தான் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதில் நீங்கள் பெருசாக புலம்புறதுக்கு ஒப்பாரி வைக்கிறது ஒன்றுமே இல்லை. இப்படி பேச எல்லா காலத்திலையும் இப்படி தான் பேசுகிறேன். ஜெயலலிதாவை திமுககாரன் பேசாத பேச்சா? தமிழில் எவ்வளோ கட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கட்ட வார்த்தையும் வச்சு பேசினான். 30 வருஷம் பேசினான். அந்த அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அந்த அம்மாவை அசைக்க முடியல உங்களால். என் எடப்பாடி வந்து உதயநிதி பேசலையா, டெட் பாடின்னு பேசலையா, காலு கீழே ஊர்ந்து போனார்னு அவர் பேசலையா? இன்றைக்கி அவர்கிட்டான்னு அவர் பேசுகிறாரு. ஏங்க, யார் பேசினாலும் தப்புங்க, யார் பேசினாலும் தப்பு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் அரசியல் அப்படி தான் இருக்குது. திமுக ஆட்சியில் நடந்த அலங்கோலங்களை அவலங்களை அட்டூழியங்களை பேசுறதுக்கு முடியாமல் தனி மனித தாக்குதலில் எடப்பாடி இறங்குறாரு. அது இவங்க பதிலடி கொடுக்குறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வைப்பதற்கு இவர்களுக்கு ஒன்றும் எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா ஆபாசத்தில் திமுகவை விஞ்சியவர்கள் யாரும் கிடையாது கடந்த 75 ஆண்டு கால அரசியல். அதெல்லாம் ஒரு எல்லையும் இல்லை, அது மீறவும் இல்லை. இதுக்கு எல்லையே கிடையாது. ஆபாசத்துக்கு எல்லையே கிடையாது. அரசியல் கட்சிகளுடைய ஆபாசத்துக்கு எல்லையே கிடையாது. எம்ஜிஆர் செத்துட்டாரு, முதலமைச்சர் எம்ஜிஆர் செத்துட்டாரு, தகவலை சொல்லாமல் வச்சுருக்காங்க அமெரிக்கா மருத்துவமனையில். எனக்கு ஓட்டு போடுங்க, வந்தோன்னே நான் அவருக்கு திரும்ப கொடுத்துறேன் ஒருவேளை உயிரோடு இருந்தானே. இதை விட ஆபாசம், இதை விட அட்டூழியம், இதை விட அராஜகம் ஏதாவது இருக்க முடியுமா? இல்லைன்னு சொல்லுங்கள் திமுககாரங்களே. ஏங்க, ஆபாசத்தில் புதிய எல்லைகளை தொட்டது, யாருமே தொடாத சிகரங்களை தொட்டது, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டது திமுக. மற்றவங்கெல்லாம் வந்து அதை நோக்கி இன்றைக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. யார் பேசினாலும் தப்பு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது தேர்தல் காலத்தில் இது ரொம்ப சகஜம். இதை ஒரு பேசுபட பொருளை எடுத்து விவாதிக்காதீங்க.
ஏதோ வந்து திமுககாரர்கள்லாம் புனிதத்தின் மொத்த வடிவம், எடப்பாடி எல்லை மீறிட்டார். அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க ஸ்டாலின் அவர்களா எப்படியா போய் பேசுவீங்க? அதெல்லாம் கதைங்க. ஏங்க உங்கள் வரலாறு என்னங்க? உங்கள் வரலாறு என்ன? நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுகிறீங்க. இன்னொன்று, எலெக்ஷன் டைமில் ஃப்ரீ ஃபார் ஆல், எலெக்ஷன் டைமில் ஃப்ரீ ஃபார் ஆல் தான் சொல்கிறேன். திமுகவை விட ஆபாச பேச்சுக்களை பேசினவங்க யாருமே கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், ஆபாச பேச்சுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். இன்ன வரைக்கும் திமுக அவரை கட்சியில் வச்சு போஷித்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆபாச பேச்சாளர்களை திமுக தன்னிடம் வைத்திருக்கிறது? ஏன் அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பாராட்டு விழாக்களில் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கல? என்ன புதுசாக அப்படியே நடந்துச்சுன்னு பொங்கி எழுந்துடுறீங்க நீங்கள்லாம்? அப்படியா? காலந்தோறும் நடப்பதான் இப்பயும் நடக்குது. இதில் எதுவுமே புதுசு கிடையாது. தேர்தல் நேரத்தில் 2 பேரும் எல்லை மீறுவார்கள். இதற்கு எல்லையே கிடையாது. கடந்து போங்க. இதை ஒரு பேச்சாட்டுன்னு வந்து பேசாதீங்க. அப்போ அந்தளவுக்கு இதில் 2 பேருமே வந்து ஈக்குவல், ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் நாங்கள். அது உண்மைதான். ஆமாம்மா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஆபாச பேச்சுக்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதில் அதிகமாக பேசினது திமுக. இன்றைக்கி அதில் கொஞ்சம் அதை வந்து இட்டு நிரப்பத்துக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு. அவர் எவ்வளோ குட்டிக்கரணம் போட்டாலும் திமுக அளவுக்கு ஆபாசமாக அவரால் பேச முடியாது. என்ன சார் இப்படி சொல்லுங்கள்? உண்மை. எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி தப்பு. ஆனால் சில நேரங்களில் அது சுவாரஸ்யம் தேவைப்படுது. கேடர்ஸ் அப்படியே குஷி குதூகலப்படுத்துறதுக்கு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க திருச்சிக்கு. எடப்பாடியும் உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்புறம் என்ன, மக்களை ஏமாத்துறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஐயோ ஸ்டாலினை பேசிட்டாங்களே. நீங்கள் பேசல, நீங்கள் பேசாத பேச்சா ஜெயலலிதாவை? அப்போ மக்களோட மறதியில் கவனம் வச்சு நீங்கள் இதை பேசுகிறீங்க. இல்லை, எங்களை எதிர்த்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நாங்கள் மலர் வளையம் வச்சுலாம் கொண்டாடுறோம். இந்த கதையே வேணாம். உங்களை பற்றி தெரியாதா? இதை பற்றி உங்களை பற்றி தெரியாத எல்லா அதை பேசியும் பேசிட்டு மலர் வளையம் எல்லாருக்கும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. அது இயற்கை உங்களுக்கு கொடுத்த அருள், அது ஒத்துக்கிறேன் நான். உங்களை எதிர்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், உங்களை எதிர்த்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் மலர் வளையம் தான் வச்சுருக்கீங்க. அது உண்மை. அது இயற்கை இதுவரை உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அருள். யாருக்கு யார் மலர் வளையம் வைப்பான்னு நமக்கு தெரியாது. அளவுகள் அது கிடையாது. நீங்கள் ஆபாச பேச்சுக்கள் பேசுகிறதுல திமுக இணையாக இந்தியாவிலே ஒரு கட்சி கிடையாது. இது கனிமொழிக்கு தெரியாதா? ஏதோ புதுசாக அப்படியே வந்து எடப்பாடி பேசிட்டாருன்னு கவனத்தை திசை திருப்புறீங்க. இது உங்களுக்கு வசதியாக போகுது. உங்கள் ஆட்சியோட அலங்கோலங்களை, அராஜகங்களை மக்கள் மத்தியில் பேச விடாமல் கவனத்தை திசை திருப்பி ஒரு தவறை பண்ணும்போது அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே பொங்கி எழுறீங்க. உச்சத்தில் இருக்குதுங்க. தலித்துகளுக்கு எதிரான குடும்ப தலைவிரிச்சு ஆடுது, பெண்களுக்கு எதிரான குடும்ப தலைவிரிச்சு ஆடுது. போதை மாநிலமாகவே தமிழ்நாடு உருவெடுத்துருச்சு. இல்லைன்னு சொல்லுங்கள். எவ்வளவு பிரச்சனைகள். அதெல்லாம் பேசாமல் இந்த மாதிரி எடப்பாடி பேசுறது மூலமாக மக்கள் பிரச்சனைகள்லேருந்து இந்த பரப்புரை திசை திரும்புவதற்கு இது உதவுது. உடனே அப்படியே வந்து இவர்கள் வந்து கவரிமான்கள் மாதிரி பொங்கி எழுகிறார்கள். ஆபாச பேச்சுக்களில் திமுகவை விஞ்சுவதற்கு இதுவரை இந்தியாவில் எவர் ஒருவரும் பிறக்கவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்த அடையிறதுக்கு, ஆனால் திமுக இடத்த அடையிறதுக்கு மற்ற கட்சிகளும் போட்டி போடுறாங்க. அதில் அதிமுக ஓரளவு முன்னேறி வந்துட்டு இருக்கு. இவர்கள் 2 பேருமே இந்த விஷயத்தில் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவர்கள். பட் நீங்கள் நினைச்சாலும் அதிமுகவில் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தையோட நினைச்சா கூட அதிமுகவில் பண்ண முடியாது. ஏன்னா திமுகவோட இயல்பான குணாம்சங்களில் ஒன்று. அதனால் இது கிடையாது பிரச்சனை, இஷ்யூ இது கிடையாது. எதிர்க்கட்சியாக தன்னுடைய கடமையை 5 ஆண்டுகளை சரிவர செய்யாத, நிறைவேற்றாத, செயல்படாத எடப்பாடி பழனிசாமி, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமி கடைசி கட்டத்திலும் தேர்தல் பரப்புரையிலும் இந்த திமுக அரசை மிக கடுமையாக ஆக்கப்பூர்வமாக விமர்சித்து மக்கள் மனங்களை வெல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அதில் தோற்று கொண்டிருக்கிறார். அதற்கு சரியான உதாரணம் இத்தகைய ஆபாச பேச்சுக்கள். நான் எந்த ஆபாச பேச்சு நியாயப்படுத்தலை, 2மே தவறு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை புலம்புறதுக்கு திமுக எந்த தகுதியும் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். எடப்பாடி பேசுறது பண்ணுறது முட்டாள்தனம். இது கிடையாது அரசியல். இந்த கவர்மெண்ட்டை இஷ்யூஸ் அடிப்படையில் பின் டவுன் பண்ணுறதுக்கு, சிலுவையில் அறையிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அதில் தப்பிச்சு போகிறீங்க. திமுகவோட மிகப்பெரிய பலமே அவங்களுக்கு எதிர்க்கட்சி இல்லை. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லைன்றாங்க. அதை சபரீஸ் அன்னைக்கு சொன்னார்ல, வில்லிவாக்கத்தில் அந்த ஒரு பேர் என்ன கேண்டிடேட், கார்த்திக், அண்ணா நகர் கார்த்திக் அவரோட கேண்டிடேட்ஸ் அங்கே ஊழியர் கூட்டத்தில் முதல் முறையாக அரசியல் பேசினார் சபரீசன். ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட், நான் அதை ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லைனாரு. சபரீசன் இஸ் கரெக்ட். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி இல்லை. திமுகவோட பலமே அதுதான். அதில் ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் சரியான ஒரு இடத்துக்கு வந்தீங்க பாருங்கள். இவங்க திசை மாதிரி போகிறாங்க, எடப்பாடியினுடைய தவறான வியூகமாக இருக்கிறதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இப்போ தான் எடப்பாடியை பற்றி திமுகவே பேசுது. இவ்வளோ நாள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போர், தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் போர்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வேறு எப்படி தானே இந்த பக்கம் இழுக்கிறது? அப்பா எங்கிட்ட சண்டை போடுவா, அதான் அதை வச்சு தான் போகணுமான்னு கேட்குறேன். அதை வச்சு தான் போகணுன்ற மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் பாலிடிக்ஸ் போயிடுச்சு. இப்போ சேத்துல இழுக்கிறது. ஆனால் 2 பேரும் மக்களை ஏமாத்துறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வருஷமாக எடப்பாடி மேலே ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை என்ன? 2 தடவை கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தீங்கல்ல. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 13 மந்திரி மேலே வந்து நடவடிக்கை எடுப்பேன், நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தீங்கல்ல. தேதியோட சொல்கிறேன், டிசம்பர் 20, 2020, ஜனவரி 21, 2021. கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ராஜ்பவனில் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திட்ட போய் கொடுத்தீங்கல்ல. ஒரு நடவடிக்கையும் அந்த கவர்னர் எடுக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? எதுக்கு வந்து இங்கே கொடுக்குறீங்க? ஹைகோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்க வேண்டியதானு
ராஜ்பவன் வாசலில் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க புதிய சட்ட திருத்தப்படி கவர்னர் வந்து நேரடியாக டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலான்னாரு. ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வாயிலேருந்து வந்த வார்த்தை அது. டைரெக்டாக கவர்னர் டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலான்னார். இன்றைக்கி இந்த கவர்னர் டைரெக்டாக டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போட்டால் திமுக அதை செயல்படுத்துமா? இதெல்லாம் ஸ்டாலின் பேசினார். அந்த 2 பெட்டிஷனில் இவ்வளோ பெரிய புக்கு, ஒரு 5 மந்திரி 6 மந்திரி மேலே ரெய்டு விட்டீங்க. வேலுமணி, காமராஜ், 2-3 பேர் மேலே யாரோ ஒருத்தர் பேரில் சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி பிக் ஃபிஷரை நீங்கள் தொடவே இல்லை, நீங்கள் தொடவே இல்லை. சரி, அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே கொடநாடு கொலை வழக்கு, 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்தால் தொடமாட்டேன், நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன தொட அண்டர் டீலிங் இருக்குது. ஆமாம். ஏங்க நான் வந்து ஸ்பெஷல் கோர்ட் போடுவேன்னு ஸ்டாலின் ப்ராமிஸ் பண்ணாருங்க தேர்தல் அறிக்கையில். அதுக்கு அவசியமே இல்லை, ஆல்ரெடி ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. இல்லாத ஒன்றை கொண்டு வரும்போது அதுலேயும் ஏமாத்து வேலை, எதை எடுத்தாலும் ஏமாத்துறது மக்களை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்போன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. தெரிஞ்சே மக்களை ஏமாத்தின பச்சை முட்டாள்தனம், அயோக்கியத்தனம் அது. ஏன்னா அந்த தேர்தல் குழு தலைவராக இருந்தவர் டிஆர் பாலு, அவருக்கு தெரியும் நல்லா. ஆல்ரெடி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், 6 ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது எம்எல்ஏ எம்பிசிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கு. நீ ஸ்பெஷல் கோர்ட்டே போட வேணாம், தெரிஞ்சே போய் தானே, பித்தலாட்டம் தானே. ஸ்பெஷல் கோர்ட் போட்டிங்களா? சரி, கவர்னர்கிட்ட போய் அவ்வளோ தூரம் நின்னீங்களே, எத்தனை மந்திரி மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க? எடப்பாடி மேலே எதனா எடப்பாடி மேலே 5 வருஷத்தில் ஒரு ரெய்டு கூட ஏன் விடல? ரெய்டு விடணும், அவரை கைது செய்யணும், கூண்டில் ஏற்றணும்னு சொன்னது ஸ்டாலின். ஏன் பண்ணலை? நான் உங்களை கேட்குறேன். இதெல்லாம் பேசுங்க, இதை பேசினா 2 பேரும் இன்றைக்கி அம்பலப்படுவாங்க. 2 பேரும் மக்களை ஏமாத்துறாங்கன்றதுக்கு இதெல்லாம் எளிய உண்மைகளுங்க. இது ஒன்றும் பெரிய கொலம்பஸ் அறிவு தேவையில்லை. 5 வருஷம் பேப்பரை படித்தா தெரியும் உனக்கு. நாளிதழ் படித்தா போதும். கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தீங்க, கோரிக்கையாக வைக்கிறீங்க. அப்போ எடப்பாடி சிஎம், நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கவர்னர் பர்மனெண்ட் போஸ்ட், தனிநபர் வருவார்கள் போவார்கள். நீங்கள் தானே கொடுத்தீங்க பெட்டிஷனு. உங்கள் கவர்மெண்ட் வந்தோன்னா நீங்கள் பெட்டிஷனே கொடுக்க தேவையில்லை, ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கலாம்ல. நான் வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லலை, ஒரு ரெய்டு, சார்ஜ் ஷீட்டு, ஒன்றுமே இல்லையே, ஒரு எஃப்ஐஆர் இல்லையா எடப்பாடி மேலே? கைது பண்ணணும்னு கேட்டவங்க, நாங்கள் வந்தால் கைது பண்ணி ஜெயிலில் வைப்போம்னு சொன்னவங்க, ஆட்சிக்கு வந்தோன்னா எஃப்ஐஆர் இல்லை, ரெய்டு இல்லை, சார்ஜ் ஷீட் இல்லை. அப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட், ஊரை ஏமாத்துறதுக்கு. இப்போ நான் வந்தால் நீ உன்னை தொட மாட்டேன், நீ வந்தால் என்ன தொடாது. நான் அன்றைக்கி கேட்டார்ல கொடநாடு கொலை கேஸில் ஊட்டி ஜட்ஜு கேட்டார், 5 வருஷமாக என்ன தாங்க பண்ணிங்கன்னார்ல அந்த ஜட்ஜு கேட்டார். ஆமாம், ஒரு இன்ச்சு நகரில் கேஸு, அந்த கேஸை பற்றி என்னெல்லாம் பேசுனீங்க? உங்ககிட்ட தானே இருக்குது அந்த விசாரணை, உங்கள் சிபிசிஐடி தானே விசாரிக்குது. அப்போ மேம்போக்காக பார்த்தாலே ஒன்று தெரியுது, ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய மறைமுக ஒப்பந்தம். அதனால் இந்த எலெக்ஷனில் பேசிட்டான் பேசுகிறது மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் மக்களை நல்லா ஏமாத்துறாங்க. 5 வருஷத்தில் எடப்பாடி மேலே ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை என்ன? ப்ராமிஸ் பண்ணிங்க, ஒன்று ஊழல் வழக்கு, இன்னொன்று கொலை கேஸ். இன்னும் ஜெயலலிதா மேரோட விவகாரத்தில் உண்மையை குற்றம் கண்டுபிடிப்பெல்லாம் அவர் சொன்னார் அவர் பரப்புரையில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கிரிமினல் கேஸ், கொள்ளை, இதுவாது ஊழல், அது கொள்ளை, அந்த கேஸ்லையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் கரப்ஷன் கேஸு, இதுலேயும் ஒன்றும் பண்ணல. ஒரு எஃப்ஐஆர் இல்லை, ஒரு ரெய்டு இல்லை. அப்போ உங்களுக்குள்ளே இருக்க அந்த மறைமுக ஒப்பந்தம் என்பது ஆழமானது. இப்போ நான் ஒருவேளை எடப்பாடி வந்தார்னா அவர் தொட மாட்டார், மறுபடியும் ஸ்ரீயால் திமுகவே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க எடப்பாடிக்கிட்டு போக மாட்டாங்க, இப்படியே காலத்தை ஊற்றிடுவாங்க, அப்படியே ஓட்டிடுவாங்க. மக்கள் தான் முட்டாளாய் நடுப்புற நிற்கணும். ஸ்டாலினுடைய அந்த பிரச்சாரம் எடுபடுகிறதா சார்? தமிழ்நாடு vs டெல்லி, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் போர், யுத்தம் அப்படின்றதெல்லாம் இதை வச்சு தானே வண்டியை ஓட்டின்னு இருக்காங்க. நான் சூத்திரம் வெல்லுமான்னு கேட்குறேன். அது 2ஆம் தேதி 4ஆம் தேதி போட்டியை திறக்கும் போது தான் தெரியும். 19 வெற்றி கொடுத்துருச்சு, 20 வெற்றி கொடுத்துருச்சு, 24 வெற்றியை கொடுத்துருச்சு, 24 வெற்றி கொடுக்குமா தெரியலங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இது ஒன்றை மட்டுமே வச்சு தான் நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க. அங்கே மட்டும் மோடி கவர்மெண்ட் இல்லை, வேறு கவர்மெண்ட்னா திமுக எதை வச்சு வண்டியை ஓட்டும்? யோசித்து பார்த்தா திமுக இன்னும் ஒரு 50 வருஷத்துக்காவது மோடி அங்கே வந்து ஆட்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து திமுக தாராளமாக உதயநிதி, அதுக்கு பிறகு உட்பட ஸ்டாலின், உதயநிதி, அதன் பிறகு அவர்கள் வாரிசு, ஆமாம் 50 ஆண்டுகள் அவர்கள் தமிழ்நாட்டை நிம்மதியாக ஆள முடியும். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கோயில்கள்லையும் அல்லது பிரதானமான கோயில்களில் யாருக்காவது வந்து அவங்க வந்து உண்மையிலே அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னா மோடிக்கு தான். மோடி கொடுத்த அருளில் தான் வந்து இவங்க வண்டி இங்கே ஓடுது. ஆசை பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிக்கிட்டே 5 வருஷத்தை ஓட்டியாச்சு. இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, சூனா பானா இப்படியே போடா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்னு. மோடி இருக்க வரைக்கும் ஸ்டாலின் இங்கே யாரும் அசைச்சிக்கவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. பலதமான கருத்துல பதில் மிக்க நன்றி. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.